consumerism. Going to discuss the topic is consumer exploitation. ஸோ கன்சியூமர் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம், நுகர்வோர் சுரண்டப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வாங்க பார்க்கலாம். கன்சியூமர் வந்து எந்தெந்த வகையிலலாம் சுரண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்குறோம். Some of the ways in which consumers are being exploited are enumerated here and there. ஸோ நிறைய வழிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கன்சியூமர் வந்து சுரண்டப்பட்டு வராங்க சரிங்களா. ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ். செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ்னு என்ன, ஸோ அதிக விலைக்கு வந்து விற்கிறது. ஸோ அந்த பொருளுடைய நியாயமான ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு விற்காம அந்த விலையை காட்டிலும் அதிக விலைக்கு விற்கிறதா வந்து செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பார்க்கலாம். The price charged by the seller for a product service may not be commensurate with the quality, but at times it more than the fair price. ஸோ அதனுடைய ஃபேர் ப்ரைஸ், அதனுடைய நியாயமான விலை என்னவோ அந்த விலைக்கு விற்காம, அந்த குவாலிட்டி என்னமோ அந்த குவாலிட்டிக்கு உண்டான விலையை விற்காம ஸோ அதிகப்படியான ரேட்டுக்கு வந்து விற்கிறது. ஈவன் தோ செல்லர்ஸ் ஹேவ் சர்ப்ளஸ் ஆர் அடிக்குவேட். ஸோ செல்லர்ஸ்க்கு என்ன இருக்குது, சர்ப்ளஸ் இருக்குது, போதுமான அளவு உபரியான பொருள் இருக்குது. ஆர் அடிக்குவேட் கூட்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டாக் வச்சுருப்பாங்க. தே கிரியேட் எதை, they create artificial scarcity in the market with an intent to push up the prices. ஸோ எங்கிட்ட பொருள் இருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிக விலைக்கு வந்து பற்றாக்குறையும் காமிச்சிட்டு அதிக விலைக்கு வந்து வித்துறது சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனால மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் நிறைய சுரண்டப்படுறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் consumers are forced to buy the short supply of goods at higher prices in the black market. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன முடியும், ஸோ பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை வந்து ஏற்பட்டுருக்கு சரிங்களா. தென் செகண்ட் ஒன் பாருங்க, அடல்ட்ரேஷன். ஸோ அடல்ட்ரேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம், ஸோ அடல்ட்ரேஷனா கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் அடல்ட்ரேஷன் சொல்லுவோம். இட் ரெஃபர்ஸ் டு மிக்சிங் ஆர் சப்ஸ்டிட்டிங் undesirable material in food. ஸோ ஃபுட்டில் என்ன பண்ணுறாங்க, ஸோ சப்ஸ்டியூட்டிங் அதாவது பதிலி, அந்த ஆக்சுவல் அந்த ப்ராடக்ட் என்ன செலுக்கணுமோ அது இல்லாமல் வேற ஒரு சில அந்த பதிலி பொருட்களை, சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல், ஸோ அந்த மாதிரியான பதிலி பொருட்களை வந்து அந்த ஃபுட்டில் வந்து சேர்த்துறது சரிங்களா. அதை பார்க்கலாம் என்னென்னு. திஸ் காசஸ் ஹெவி லாஸ் டு டூ தி கன்சூமர். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமருக்கு மிகப்பெரிய லாஸ். திஸ் வில் லீட் டு மானிட்டரி லாஸ் அண்ட் ஸ்பாயில் த ஹெல்த். ஸோ இதனால் என்னென்னா பண ரீதியாகவும் சரி, அவங்களுடைய ஹெல்த் ரீதியாகவும், பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பாதிக்கப்படுறாங்க சரிங்களா. பட் அடல்ட்ரேட்டர்ஸ் மேக் legitimate profit while product businessmen aim at normal profit. Whenever unsurplus traders seek to reap higher profit out of greed, they seek to adulterate their products. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த கலப்படத்தினால வந்து அவங்க அதிக விலையை வந்து பொருளுக்கான குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டியில் பதிலி பொருட்களை சேர்த்து ஸோ கலப்படத்தை ஏற்படுத்தி நல்ல லாபத்தை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்களா. தென் அடல்ட்ரேஷன் இஸ் குவைட் காமன் இன் ஃபுட் ஆர்டிகல்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி வந்து அடல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் எ கிரைம் which cannot be pardoned as it spoils the very health of consumers. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருடைய உடல் வந்து நிறைய பாதிப்படைகிறதுக்கு வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல்ஸ், டிட்டர்ஜென்ட், சால்ட், யூரியா, காஸ்டிக் சோடா etc. are added to make the milk dense and white. ஸோ மில்க் அதாவது பால் வந்து அதனுடைய அடர்த்தன்மையாகவும் நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் என்ன கலக்குறாங்க பாருங்க, கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, சோப்பு பவுடரு, சுண்ணாம்பு, யூரியா கலக்குறாங்க, காஸ்டிக் சோடா, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பால் எப்படியா இருக்குது நல்லா வெள்ளையாகவும் நல்லா திக்காகவும் இருக்கிற மாதிரி வந்து கலக்குறாங்க சரிங்களா. ரெண்டாவது மிக்சிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் வித் கிரெயின்ஸ், அந்த உணவு தானியங்களில் வந்து கல் கலக்கிறது. தென் மிக்சிங் ஆஃப் கோகோனட் ஆயில் வித் பாம் ஆயில், ஸோ தேங்காய் எண்ணெயோட பாம் ஆயிலை கலக்கிறது. ஹனி இஸ் அடல்ட்ரேட்டட் வித் வாட்டர் அண்ட் டேபிள் சுகர் டு என்ஹான்ஸ் தி குவான்டிட்டி. ஸோ தேனில் வந்து தண்ணியும் சுகரும் கலக்கிறது. தென் பவர்டு ரைஸ் வீட் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் ஸ்க்ராட்ச்.
ஸோ இந்த ரைஸ்லேயும் அரிசியிலையும் கோதுமையிலையும் ஸ்க்ராட்சை வந்து கலக்கிறது. தென் காஃபி பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் டாமரின் சீட். ஸோ காஃபி பவுடர் வந்து புளியங்கொட்டை வந்து கலக்கிறது. தென் ஸ்பைசஸ் லைக் டர்மரிக் பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் மெத்தனால். ஸோ டர்மரிக் பவுடர் மஞ்சளில் வந்து மெத்தனாலை வந்து கலக்கிறது. தென் பப்பாய் சீட் இஸ் ஆடட் டு பிளாக் பெப்பர். ஸோ அந்த கருப்பு பெப்பர் இருக்கு இல்லைங்களா, பெப்பரில் வந்துட்டு பப்பாளி விதை வந்து கலக்கிறது. சில்லி பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் பிரிக் பவுடர். சில்லி பவுடர் மிளகுத்தூளில் வந்து செங்கல் பவுடர் கலக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து கலக்கிறதுனால தான் வந்து இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மூணாவது டூப்ளிகேட் ஆர் ஸ்பூரியஸ் குட்ஸ். ஸோ டூப்ளிகேட் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிராண்டும் டூப்ளிகேட் பிராண்டும் கிட்டத்தட்ட எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாத மாதிரி பொருட்களை வந்து வெளியிடுறது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பாப்புலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ பாப்புலர் ப்ராடக்ட்ஸ்க்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்க்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. ஆர் இல்லீகலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோதமாக வந்து டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு தெரியாத மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. Duplicates are available in plenty in the market for every original and genuine parts or components. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில் கிடைக்குது. தென் பிளேடு, பென், வாட்சஸ், ரேடியோஸ், மெடிசின்ஸ், ஜுவல்லரி, கிளாத்து அண்ட் ஈவன் ஃபார் கரன்சி நோட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கிடைக்கிது? ஆட்டோமொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிளேடு, பேனா, வாட்சு, ரேடியோ, மெடிசின், ஜுவல்லரி, கிளாத்து, தென் அது மட்டும் இல்லாமல் கரன்சி நோட்டும் கூட ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கூட தெரியாத மாதிரி இன்னைக்கு வந்து நோட்டுக்குள்ளே அச்சடிச்சு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் மெடிசின்ஸ் ஆர் சோல்ட் இன் லார்ஜ் மெஷர் ஃப்ரம் கேப் டு காஷ்மீர். அதாவது குமரி முதல் காஷ்மீர் வரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து எல்லாருமே வாங்கி எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் தெரியாத மாதிரி எல்லாருமே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க காலகட்டம் வந்து போயிட்டு இருக்கு. கன்சூமர் இஸ் நாட் ஏ பொசிஷன் டு டிஸ்டிங்விஷ் டூப்ளிகேட் ஃப்ரம் தி ஒரிஜினல். ஸோ கன்சூமர்னால எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது there are certain situations where the shopkeepers put up the board no stock. ஸோ செயற்கை பற்றாக்குறை. ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டினா செயற்கை பற்றாக்குறை தான் சொல்கிறாங்க. பாருங்க என்ன சொல்ல பண்ணுறாங்க பாருங்க. there are certain situations where the shopkeepers put up the board no stock. ஸோ shopkeepers கடையில் பார்த்தீங்க அப்படின்னா no stock அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுறாங்க in front of their shops, even though there is plenty of stock in store. ஸோ எங்கள் கடையில் வந்து ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருது. In such situations, consumers who are desperate to buy the such goods have to pay hefty price to buy those goods and thus earning more profit unconsistently. ஸோ என்ன அப்படின்னா இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமர் என்ன ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஷாப்கீப்பர் சொல்லிடுறாங்க, அந்த ஷாப்பில் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணி ஆகணும்? ஸோ தன்னுடைய அத்தியாவசிய தேவையினால ஸோ என்ன பண்ணு ஸோ அதிக விலையாக கொடுத்தாச்சும் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க கன்சியூமர்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து கன்சியூமரும் அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதிக விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பெட்ரோல் பங்கில் பார்த்துப்பீங்க. ஸோ பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இருக்கும், ஸ்டாக் இல்லைன்னு போட்டுருவாங்க. ஸோ ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு கவர்மெண்ட் வந்து நைட் வந்து அறிவிச்சுக்கும் இன்னைக்கு 75 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு பெட்ரோல் போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்ரோல் பங்கு காலையில் விற்றோம் அப்படின்னா காலையிலையோ இல்லை அடுத்த நாளோ விற்றோம் அப்படின்னா நல்ல ரேட்டு போகும் அப்படிங்கிறத ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு வச்சு அடுத்த நாள் வந்து 80 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அதிக ரேட் வந்து விற்கிறதா வந்து சொல்கிறேன். அதிக ரேட்டுக்கு வந்து விற்கிறதா வந்து செயற்கை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஈவன் இன் சினிமா ஹவுசஸ்
board may hang in the main entrance, houseful, while cinema tickets will be freely available at the higher price in the black market. ஸோ சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெரும்பாலும் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான விசேஷ காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ஃபுல்னு போர்டு வச்சுருவோம். ஆனால் டிக்கெட் வந்து அவைலபிள் எங்கே ஃப்ரீயாக வந்து கிடைக்கும், எங்கே கிடைக்கும், பிளாக் மார்க்கெட்டில் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கி நம்ம போய் சினிமா பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் செயற்கை பற்றாக்குறை ஏற்படுத்துறது தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்டாண்டர்ட். சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்லுவாங்க? ஸோ சப்ஸ்டாண்டர்ட்னா தரக்குறைவான பொருள், அதுதான் வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. On opening a packet or sealed container, ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், சீலை உடைச்சு பார்க்குறோம். One may find the content to be of poor quality. ஸோ நல்லா தரமாக பேக் பண்ணி வச்சுருக்கிறான், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. If defective or damaged items are found in a pack, a consumer find it difficult to exchange the defective one for good one, and consumers have to blame for lack of attention. One cannot return it, and the consumer have tendency to blame their carelessness or fate for having bought such substandard product. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து உடச்சி பார்க்குறோம், அது வந்து மட்டமான ப்ராடக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொண்டு போய் ஸோ கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கேட்குறோம். ஸோ அந்த ஷாப்பில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து எங்களுக்கு தெரியாது, இது வந்து உங்களுடைய ஃபால்ட்டு, நீங்கள் ஓப்பன் பண்ணது சரியில்லை, இது உங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லி நம்மளே என்னன்னா திசை திருப்பி வச்சுருவாங்க. நம்ம மேலே எல்லா குற்றத்தையும் சாத்திடுவாங்க. ஸோ அவங்க வந்து எதுவுமே இது சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க. தென் whenever goods are bought, seller try to avoid raising bill or consumers do not demand bill as a matter of right. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பில் இருக்கு இல்லைங்க, பார்த்தீங்களா, பில் அவாய்ட் ரைசிங், அந்த பில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்லில் என்ன செய்வாங்க அப்படின்னா நாமே பார்த்துருப்போம், ஒன்ஸ் சோல்டு கேனாட் ரீடைன். ஒரு டைம் வித்துட்டோம் அப்படின்னா எங்கிட்ட மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பில்லுலேயே போட்டு வச்சிடறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவோம், சரி வாங்கிட்டோம், இனிமேல் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஏமாந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து செல்லர்ஸே வந்து நல்லா உஷாராக வந்து இந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணுறதுனால கன்சியூமர் வந்து நிறைய பேர் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ துணி கடையிலே போய் துணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேனாட் ரிட்டைன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அதுலேயே போட்டு வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வகையில் வந்து பாதிப்படை செய்கிறாங்க. This prevents the consumer from escalating the complaints against the seller where the product happens to be substandard. Some seller give bills which contain a stipulation that goods sold cannot be taken back. Thus, gullible consumers are easily and legally cheated. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டாண்டர்ட், தரக்குறைவான பொருளை வந்து கொடுத்துட்றது. அப்புறம் கேட்டால் இல்லை அது உங்களுடைய ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமரையே வந்து திசை திருப்பி வச்சு அவங்களையே வந்து ஏமாத்துறது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராடக்ட் ரிஸ்க். அது என்ன ப்ராடக்ட் ரிஸ்க்னு? என்ன ப்ராடக்ட் ரிஸ்க்னா அது இடர்பாடு கொண்ட போடுறது, ஸோ அந்த டேமேஜ் என்னன்னு பாருங்கள். whenever the usage of goods is likely to cause danger or hurts to customers, manufacturers have to forewarn the consumers of various sources of dangers involved in the products and the precautionary measures to be taken by the consumers. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எப்படி ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணியிருக்கணும், அந்த சேல் பண்ணுறவங்களே இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனால் பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையே வந்து அந்த கன்சர்ன் கம்பெனி அந்த ப்ராடக்ட் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதே இல்லை. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சூமர் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது அது தெரியாமல் டேமேஜ் ஆகிட்டாலோ அதை யூஸ் பண்ண தெரியாமல் இதாகிட்டாலோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கு முழுக்க நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா கன்சூமருக்கு தான் முழுக்க நஷ்டம் ஏற்படுது. In the absence of such information or warnings, consumers are more likely to encounter risks while using their risky products. ஸோ இதனால் யார் வந்து முழுக்க
பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கன்சியூமர் மட்டும்தான் வந்து முழுக்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஒரு சேல் பண்ணக்கூடியவங்க ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மெத்தடெல்லாம் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் நிறைய ப்ராடக்ட்டில் வந்து இது வந்து சொல்லாததுனால கன்சியூமர் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண தெரியாமல் தவறுதலாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் வந்து ஏற்பட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாரண்டி அண்ட் சர்வீசஸ். ஸோ வாரண்டி அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பொருள் வாங்கும், இவ்வளோ 3 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் சர்வீஸ், ஸோ இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடைசியாக நம்ம பொருளை கொண்டு போய் வாரண்டிக்குன்னு கொடுக்கும்போது, அதாவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் லைக் டெலிவிஷன், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், கார்ஸ், 2 வீலர்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இல்லைங்களா? ஃப்ரீ சர்வீஸ் இஸ் guaranteed only for few years called வாரண்டி பீரியட். சரிங்களா? ஃப்ரீ சர்வீஸை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, வாரண்டி. சரிங்களா? 2 வருஷம் வாரண்டி அப்படிமா. அப்போ 2 வருஷம் வாரண்டி என்ன, 2 இயர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், போய் ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் பட் இன் ரியாலிட்டி ஃப்ரீ சர்வீஸ் ஆர் denied ஆன் எம்சி கிரவுண்ட்ஸ் ஈவன் டியூரிங் தி வாரண்டி பீரியட். வாரண்டி பீரியட்ல கூட என்ன பண்ணிக்கிறாங்க, சர்வீஸ் சார்ஜ் வந்து வாங்கிக்கிறாங்க. தென் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இஸ் லைக்லி டு பி rendered the shorter warranty period only for select few items with the manufacturers know pretty well that they do not get damaged during such period. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் அந்த டைமில் சரியாக யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க, ஓவராக இது பண்ணிட்டீங்க, அதனால் பொருள் வந்து கெட்டு போச்சு, இதனால் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கன்சியூமர் மேலேயே வந்து குறைய சொல்லுது. வாரண்டி சர்வீஸ் மே நாட் be extended to many parts components of the product sold. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரண்டி சர்வீஸ் பண்ணும்போது அந்த பொருள் இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பில்லு நம்ம மேலேயே போடுறது, நாமளே அந்த பார்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி, நாமளே அந்த பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது ஆக்சுவலி அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்கணும், ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே அந்த பில்லெல்லாம் சொல்லிக்கிறது. ப்ளஸ் கன்சியூமர்ஸ் மே பி சார்ஜ்டு exorbitant charges in the நேம் ஆஃப் ரிப்பேர் காஸ்ட். ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சில சர்வீஸ் சார்ஜையும் கூட சேர்த்து வந்து வாங்கிக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, அதாவது தகுதியற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தகுதியற்ற பொருட்கள் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க, the product quality, durability and suitability may come under the category of product fitness. ஸோ சரியாக வந்து ஃபிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நல்ல பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்றுருவோம், ஆனால் அது வந்து சரியாக ஃபிட் பண்ணாமல் ப்ராடக்ட் ஃபிட்னஸ் வந்து சரியாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றி வந்து சேல் பண்ணிடுறாங்க. வாட் இஸ் கிளைம்டு பை தி ப்ராடக்ட் அட்வைசர் மஸ்ட் கரஸ்பாண்ட் டு தி ப்ராடக்ட் சோல்டு. ஸோ ப்ராடக்ட் சோல்ட் பண்ணும்போது அதை வந்து என்ன அந்த இதோ அதை கிளைம் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த பொருள் ஏதாவது பாதிப்படைந்தால் நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சொல்லி கொடுத்துருக்கோம். தென் பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இது வந்து நடைமுறையில் வந்து இது இல்லவே இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் ஏதாவது நல்லாவே ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை அப்படியே நமக்கு செல் பண்ணிடுவாங்க. நாம் உணர்ந்து வரணும்னா அது ஏதாவது உடஞ்சி போயிடும். ஐட்டம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆர் சோல்ட் இன் தி மார்க்கெட். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு அது சூட்டபிள் ஆகாத பொருள் எல்லாம் கூட இப்படி கொடுத்து ஏமாற்றி நம்ம வந்து சேல் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம உணர்ந்து யூஸ் பண்ணி எதாவது உடஞ்சிருச்சுன்னா இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே வந்து சுமத்திடுறது. சம் ஐட்டம்ஸ் மார்க்டு ஆஸ் அன்பிரேக்கபிள், உடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரேக் வில் வை யூஸிங் தம், யூஸ் பண்ணும்போது உடஞ்சி போயிடும். தென் பேட்டரி ஹேவிங் ஏ லேபிள் லீக் ப்ரூஃப், அதாவது லீக்கே ஆகாதுன்னு போட்டிருப்பான், ஆனால் இஸ் மோர் லைக்லி டு லீக். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். In all these eventualities, users, consumers have to bear their consequences while producers, manufacturers escape utilizing the loopholes in the legal system. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சியூமரை வந்து
ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அன்சூட்டபிள் ஆகாது, அதாவது தகுதி இல்லாத பொருட்களை வந்து உடையாது, லீக் ஆகாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சேல் பண்ணிடுறாங்க. நாமளும் அதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவங்க போய் கொடுக்கும் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது வந்து உங்களுடைய ஃபால்ட், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களே தெரியல, இது எங்களுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஏமாத்திடு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்னு எதை சொல்கிறாங்க பாருங்க. ஸோ பொய்யான விளம்பரங்கள், அதுதான் ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறோம். த மெயின் பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் டு educate the consuming public and customers of various aspects of the product services. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய த மெயின் பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் டு எஜுகேட். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும், உண்மையான இது எஜுகேட் தி கன்சூமிங் பப்ளிக் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸோ உண்மை நிலவரம் என்னமோ அதை சொல்லியிருக்கணும். ஆனால் இன் ரியாலிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கன்வே வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். அந்த பொருளை பற்றி முழு விவரத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்லேயே சொல்லியிருக்கணும், தெளிவாக சொல்லியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த விஷயத்தையும் சொல்கிறது இல்லை, வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறது. மெனி டைம்ஸ் இட் மேக்ஸ் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் அபவுட் தி குவாலிட்டி, ப்ரைஸ், கிரேட், காம்போசிஷன், யூட்டிலிட்டி கேரண்டட், பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொய்யான விளம்பரம் கொடுத்தோம். நல்ல குவாலிட்டியானது, ப்ரைஸ் அந்த ரிலையபிளான ப்ரைஸ் தான், சூப்பரான கிரேடு, காம்போசிஷன், யூட்டிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொய்யான விளம்பரத்தை கொடுத்து நம்மளுக்கு பொருளை நமக்கு வந்து செல் பண்ணிடுறது. நாமளும் என்ன பண்ணுறோம், சரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாமளும் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து பொய்யான விளம்பரம், அந்த ப்ராடக்ட் அதுக்குண்டான குவாலிட்டியானதே இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. Consumers who buy the products on the faith of claims made in advertisements are cheated. ஸோ இதனால் என்ன அப்படின்னா நுகர்வோர் வந்து நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்னால நிறைய வந்து நம்ம வந்து ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்பட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. Thus consumerism has emerged and evolved out of outcome of sufferings and exploitation of consumers, whose sole aim is to secure protection from commercial terrorism and exploitative practices and thereby safeguarding their interest by establishing the rights and powers against producers and sellers. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து ப்ராடக்டில் வந்து கன்சூமர் வந்து நிறைய வகையில் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கன்சூமருடைய ஒரு சில அறியாமையினாலும் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கன்சூமரை வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு சில நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு.